இப்போ வந்து பா வகைகளும் அதற்குண்டான ஓசைகளும் பார்க்கலாம். பா வகைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா வந்து செப்பல் ஓசை. ஆசிரியப்பா ஆன்னு வச்சுங்க. ஆசிரியப்பா அகவல் ஓசை. கலிப்பா இது ரெண்டுமே கலிப்பா வஞ்சிப்பா ரெண்டுக்குமே தூள ஸ்டார்ட் ஆகும். இது துள்ளல், இது தூங்கல். கடைசியாக என்ன பண்ணுவோம், தூங்கிடுவோம். அப்போ தூங்கல் ஓசை ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்பல் ஓசை வேக்கு சே, ஆக்கு ஆ, இது ரெண்டு அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது துள்ளல், இது தூங்கல், அவ்வளோதான். செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. வெண்பா வந்து 6 வகை, ஆசிரியப்பா வந்து 4 வகைப்படும். இந்த ஓசைகளை 6 படி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் எண்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து தமிழ் எண்களை பார்ப்போம். தமிழ் எண்கள் பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் ஆசிரியர்கள் வந்து நம்மளுக்கு வந்து வகுப்பில் இந்த மாதிரி பாட்டு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை படிக்க முடிஞ்சவங்க படிச்சுக்கோங்க, இல்லைனா வேற ஒருத்தருக்கும் சொல்லித்தரேன். இது என்னென்னா, கடலை உருண்டை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். கடலை உருண்டை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். அப்படி போட்டால் ஃபஸ்ட் லெட்டரை வச்சு அப்படியே 1 2 3 4 9 வரைக்கும் வரும். 10 எழுதிக்குவோம். இல்லை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு லெட்டர் மாற்றிட்டோம் அப்படின்னாவே சீரீஸ் வந்து மாறி போயிடும். அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது 2 தெரிஞ்செல்லாம் ஃபஸ்ட் வைக்கலாம். 2னா என்னதோ இந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா. இப்போ இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 5 ஃபில் பண்ணிக்கலாம். 5ங்கிறது ரூ. அடுத்தது 7 இப்போ 7ன்னு சொல்லுவோம் இல்லையா. 7னா 7, அப்போ ஏ. 8க்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிருப்போம். வந்து 8ன்னு படிச்சிருப்போம். 8. அடுத்து 10னா ஃபஸ்ட்டு 1க்கு வந்து 1க்கு என்ன வருதோ அதை தான் போட்டு 0 போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஃபில் பண்ணலாம். இப்போ காஞ்சாச்சா நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கா போட்டுக்குவோம். இது ஃபில்லப் பண்ணியாச்சு. அடுத்து ஞா, அதை இப்படி ஸ்டைலாக போடுவோம். அடுத்து என்ன வரும், சா, அதை இப்படி போட்டு மேலே போட்டுக்குவோம். சரிங்களா. இப்போ இதெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ பண்ண வேண்டியது, இப்போ கா 1னா 10க்கு என்ன வரும், கா போட்டு 0. இப்போது இந்த 6ம் 9ம் தான் மிச்சம் இருக்கும். இந்த 6க்கு பார்த்திங்கன்னா திரும்ப இதுவே ரிப்பீட் ஆகும். இப்படி போட்டுருங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இதுவே திரும்ப ரிப்பீட் ஆகும். இதுதான் வந்து ஆர்டர். இல்லை எனக்கு இப்படி குழப்பமாக இருக்குன்னா இந்த மாதிரி படிச்சுங்க. கடலை உருண்டை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் ஃபில் ஆயிரும். கா 0 போட்டுக்கலாம். சப்போஸ் அது குழப்பிட்டோம் அப்படின்னா 2க்கு ஊமா இருக்கும், அதை போட்டுடலாம். அடுத்தபடி 5 வந்து ரூ போட்டுருங்க. 7 ஏ 8. இப்போ அடுத்து காஞ்சாச்சா மாதிரி எடுத்துங்க. கா இது